ஹாய் ஆல், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெனஸ்டே ஈவினிங் அதே மாதிரி தேர்ஸ்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே நைட்டு டின்னருக்காக சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வச்சு சால்னாவும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சால்னா எப்படி பண்ணணும்னுட்டு குயிக்காக சொல்கிறேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வரமல்லி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், முந்திரி, ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா, கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம். தக்காளியும் வெங்காயமும் நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேம் ரேஷியோவில் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வதக்கி அதை நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து அதில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்கலன்னா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதால அதை ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதையும் வந்து இதில் சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டா கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த விசில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி. 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை இறக்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை தான் போட்டுட்ருக்கேன். விசில் வந்து அந்த தம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கரண்டி வச்சு வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள், ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பா கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்றதால அம்மா கிட்ட கொடுத்துட்டு சப்பாத்தி போட சொல்லிட்டு போயிட்டேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் அம்மாவும் ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்குள்ளவே வந்துட்டு தயிருக்காக காய்ச்சி வச்சிருந்தேன். அந்த பாலுமே நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு நான் ஊற ஊற்றி வச்சுட்டேன். அம்மா வந்துட்டு ஒரு சைடு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊற ஊற்றுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தயிர் ஊற்றினா தான் வந்துட்டு காலையில் வந்து தயிர் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆயிடுது தயிர் வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதை ஊற்றி ஒரு பக்கம் வந்து வச்சாச்சு. அப்புறம் எப்பவுமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பால் குடிப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஆல்ரெடி தயிர் போட்ட அதே பால் பாத்திரத்தை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயே வந்துட்டு காய வைக்கிறதுக்கு ஊற்றிட்டேன். இந்த பாலில் ஒரு 4 பல் பூண்டு போட்டிருந்தேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஏலக்காய் தூள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை குடிச்சுப்பேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அப்படியே குடிச்சுப்பாங்க. இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்லா தூக்கமும் வரும். பிஃபோர் ப்ரெக்னென்சிலாம் வந்துட்டு நான் பால் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு அப்பப்போ பசிக்கும்ன்றதால சாப்பிட்டதுக்கப்புறமா பால் குடிச்சுப்பேன். ஸோ அது அப்படியே பழகிருச்சு. அதனால் வந்துட்டு இதில் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்குக்கு சோம்பு கொஞ்சமாக போட்டு அந்த சோம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சியா சீட்ஸு அதையுமே வந்துட்டு போட்டு ஊற வச்சுட்டேன். ஓவர் த நைட் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த டீடாக்சிஃபை அந்த ட்ரிங்க்கில் வந்துட்டு இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து குடிச்சுப்பேன். ஸோ இது வந்துட்டு எதுக்காகனா எஸ்பெஷலி நான் குடிக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்காக குடிச்சிட்ருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரோட்டீனுக்காக வந்துட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு சுண்டல் வந்து ஊற வச்சுருவேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சின்ன சோயாபீன் அதுதான் வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங்கு. ஸோ எழுந்ததும் வந்து அந்த டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்கை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணி அதில் வந்துட்டு இந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஸோ ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லைங்களா, அதனால வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா பூஜை சாமான்லாம் வந்து இன்றைக்கே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து ஃப்ரைடே வந்து விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரைடே வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அதுக்கப்புறமா வந்துட்டு முன்னாடி நாள் வச்ச அந்த
உருளைக்கிழங்கு கிரேவி. ஸோ அதுதான் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸும் பீட்ரூட்டு தேங்காய் போட்டு அதை கொடுத்து விட்டாச்சு. ஸோ எங்களுக்குமே வந்துட்டு அதுதான் கொஞ்சமாக இருந்தது, பட் கூட வந்து தயிர் சேர்த்து சாப்பிட்டாச்சு. தவளை வந்துட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக அதை வந்துட்டு பிதாம்பரி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக விம் லிக்விடு தான் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கறது மறந்து போயிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் தவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஞாபகம் வந்தது. ஸோ திரும்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே உப்பு புளி மிளகா அதெல்லாம் வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ அந்த இடத்தையும் வந்துட்டு சேர்த்து க்ளீன் பண்ணணும். அதை விட்டுட்டு அது மீதியெல்லாம் க்ளீன் பண்ணால் வந்து எனக்கு ஏதோ க்ளீன் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம இரும்பு பஞ்சு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது சிந்தி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு கூட வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா விம் லிக்விடோ இல்லை உங்ககிட்ட என்ன லிக்விட் இருக்கோ ஸோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி இரும்பு பஞ்சுலையும் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருவேன். ஸோ தண்ணி தெளித்து நம்ம அதை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காஞ்ச துணி வச்சுட்டு தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா ஒரு மாதிரி குழன்னு வரும். ஸோ அது ரொம்ப தொடச்சி எடுக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்ச துணியிலே வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நினச்சி வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பு கீழே இருக்கிற அந்த ஷெல்ஃபு, ஸோ அங்கே வந்து இருந்த அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ தண்ணி லீக் ஆகி இந்த இடத்துலலாம் வந்துட்டு தண்ணி தேங்கிரும். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதுக்கு வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு பூசணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். பட் அதுக்கான டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டேன். அம்மா வந்து பூஜை ஜாமான்லாம் வந்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளவே நானுமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.